வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கதை உலகம். எங்க பதிவுகளை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. அப்போதுதான் எங்களுடைய பதிவு உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஃப்ரெண்ட்ஸ், வன்மம் பகுதி 6. இந்த கதையோட முன்னாடி பாகங்களை கேட்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் லிங்க் இருக்கு, அதுல கேட்கலாம். இவ்வளோ கேப் விட்டு கதை படிக்கிறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. வாய்ஸ் இன்னும் சரியாகல. அன்னைக்கு படிச்சனால வாய்ஸ் இன்னுமே மோசமா போயிடுச்சு. த்ரோட் இன்ஃபெக்ஷன் இன்னும் எக்ஸ்ட்ரீமாக போயிடுச்சு. அதனால தான் படிக்க முடியல. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் ஓகேவாக இருக்குது. ஸோ வாசித்து பார்க்கலாமே நினச்சி வாசிக்க தொடங்கியிருக்கேன். வாங்க கதைக்குள்ளே போகலாம். கதை: நாங்கள் அப்போது தான் லஞ்ச் முடித்திருந்தோம். வழக்கம் போல ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக தனது ரூமுக்கு கிளம்பி போயிருந்தார் மிஸ்ஸஸ் லைட்னர். படுக்க வசதியாக நிறைய பில்லோஸ் வைத்து கொடுத்து விட்டு அவர் படிக்கும்படி புத்தகத்தையும் கொடுத்தேன். ரூமை விட்டு நான் கிளம்பிட்டு இருந்தேன். அப்போ அவர் என்னை கூப்பிட்டாரு. போகாதே நர்ஸ், நான் உன்கிட்ட சொல்ல சில சமாச்சாரங்கள் இருக்கு. நான் மீண்டும் ரூம்குள்ள வந்தேன். கதவை மூடினேன். படுக்கையிலிருந்து அவர் எழுந்து கொண்டு ரூமோடு மேலும் கீழும் நடக்க ஆரம்பிச்சார். எதுக்காகவோ தனது யோசனையை அவர் தயார்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பது புரிஞ்சு கொண்ட நான் அவரை தொந்தரவு பண்ண விரும்பல. முடிவெடுக்க முடியாத நிலையில அவர் இருக்கிறது நல்லா தெரிஞ்சுது. கடைசியா அவராவே சரியான ஒரு கட்டத்துக்குள்ள தன்னை நிலைநிறுத்தி கொண்டதா பட்டது. என் பக்கமா திரும்பின அவர் பட்டென்று கராரா சொன்னார், சிட் டவுன். டேபிள் அருகே இந்த சேரில் நான் பதவி சாய உட்கார்ந்து கொண்டேன். அவர் நரம்பு அதிர்வு அடங்காமல் ஆரம்பித்தார். இங்க என்ன நடக்குதுன்னு நீ விசித்திரமா நினைச்சிருப்ப இல்லையா? நான் எதுவும் பேசாமல் ஒப்புதலாய் தலையை மட்டும் அசைத்தேன். உங்ககிட்ட நான் சொல்லிடணும்னு தீர்மானிச்சிட்டேன். எல்லாத்தையும் யார்கிட்டையாவது நான் சொல்லியாகணும், இல்லைனா எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும். வெல் என்ற நான், இப்பவே அப்படித்தான் ஆகியிருக்கு என்றேன். எது நல்லது எது கெட்டதுன்னு கூட வகைப்படுத்த முடியாது. என்ன நடக்குதுன்னு தெரியாம ஒருத்தர் இருட்டில் இருக்கும்போது. இருப்பு கொள்ளாமல் தொடர்ந்து கொண்டிருந்த அவருடைய நடையை நிறுத்திவிட்டு என்னை நேருக்கு நேராய் பார்த்தார். நான் எதை பத்தி பயந்துட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுமா? யாரோ ஒரு மனுஷன், நான் சொன்னேன். எஸ், ஆனா நான் யாரை பத்தின்னு கேட்கல, எதை பத்தின்னு கேட்டேன். நான் வெயிட் பண்ணேன். அவர் சொன்னார், நான் கொல்லப்பட்டு விடுவேணும்னு எனக்கு பயமா இருக்கு. வெல், இப்போது ரகசியம் வெளியே வந்து விழுந்தது. நான் எந்த வகையான ஈடுபாட்டையும் காட்ட போறதில்ல. கத்தி கதறு ஹிஸ்டீரியா நிலைமைக்கு அவர் போயிருந்தார். டியர் என்ற நான், ஆக எல்லாம் இவ்வளோதானா இல்லையா என்று கேட்டேன். பிறகு அவர் சிரிக்க ஆரம்பித்தார். சிரித்தார். சிரித்து கொண்டே இருந்தார். கன்னங்களில் கண்ணீர் பெருக்கெடுக்கும் அளவுக்கு சிரித்தார். எவ்வளவு ஈஸியா நீ கேட்டுட்ட என்று அவர் சொன்ன போது மூச்சுரைத்தது. நான் சொன்னது அத்தனை ஈஸியானதா இருக்கா உனக்கு? இத பாருங்க என்றேன் நான். இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நான் கராராய் மற்றும் கண்டிப்பாய் பேசலானேன். அவரை அப்படியே ஒரு நாற்காலிக்குள் இழுத்து போட்டேன். கை அலும்பும் இடம் வரை போய் துணியில் நீர் தோய்த்து வந்து முகம் கைகள் எல்லாம் துடைத்து விட்டேன். முட்டாள்தனமாய் எந்த நடவடிக்கையும் கூடாது என்றேன். எல்லாத்த பத்தியும் சாந்தமாயும் முழு அறிவுடனும் என்கிட்ட சொல்லுங்க என்றேன். இந்த வசனம் அவர் ஆட்டத்தை நிறுத்தியது. நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டார். அவருடைய சராசரி குரலில் பேசினார். நீ ஒரு பொக்கிஷன் நர்ஸ் என்றார். எனக்கு வயசு 6ங்கிற மாதிரி உணர வைக்கிறீங்க. நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போறேன். தட்ஸ் ரைட் என்றேன். நல்ல அவகாசம் எடுத்துட்டு பேசுங்க, அவசரம் வேணாம். வார்த்தையாய் மெதுவா பேச ஆரம்பிச்சார். 20 வயசு பொண்ணா நான் இருந்தபோது கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எங்க மாநிலத்துறையில இருந்த ஒரு வாலிபன். அவர் வருடம் 1918. எனக்கு தெரியும், நான் சொன்னேன். மிஸ்ஸஸ் மெர்குடாஸ் என்கிட்ட சொன்னாங்க. அவர் போர்ல கொல்லப்பட்டுட்டார். ஆனால் மிஸ்ஸஸ் லைட்னர் மறுப்பாய் தலையசைத்தார். அப்படித்தான் அவன் நினைச்சிட்டு இருக்கா. அப்படித்தான் எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க. உண்மையா வேறு மாதிரியானது. நான் ஒரு தேசபக்த. தேசத்துக்காக துள்ளி எழுந்து முன்னிருக்குவாங்க. நற்கொள்கைகளை மனசுல எழுதி வச்சிருந்த ஒரு நர்ஸ் எனக்கு கல்யாணம் ஆன ஒரு சில மாதங்கள்ல நான் கண்டுபிடிச்சேன். எதிர்பாராத விபத்தா நடந்தது. ஜெர்மானியர்கிட்ட கைக்கூலி வாங்கிட்டு இருக்கோம் அவங்களோட உளவாளி இவர்னு கண்டுபிடிச்சேன். என் கணவர் கொடுத்த உளவின் பேர்ல தான் அமெரிக்க தளவாடம் ஒன்று நீரோடு மூழ்கி போகும்படி ஆகுனது என்றும் அதுல 100கணக்கான பேர் இறந்துட்டாங்கன்னும் அப்போ எனக்கு தெரிய வந்துச்சு. இந்த நிலைமையில மற்றவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் என்ன பண்ணேன்னு சொல்றேன். நான் நேரா என் அப்பா கிட்ட போனேன். அவர் 4th துறையில இருந்தார். உண்மையை அவர்கிட்ட சொன்னேன். ஃப்ரெடரிக் போர்ல கொல்லப்பட்டார். ஆனா அவர் அமெரிக்கால கொல்லப்பட்டார். ஒரு உறவாளி என்பதால் சுடப்பட்டு விட்டார். ஓ டியர் என்று எகிறிவிட்டேன் நான். எத்தனை கொடுமை! எஸ், அவர் சொன்னார். அது கொடுமைதான். அவர் ரொம்ப கனிவானவர், ஜென்டிலானவர் கூட. ஆனா எல்லா நேரமும் நான் தயங்கவே இல்லை.
நான் தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். கருத்து சொல்றது கஷ்டம் என்றேன் நான். இந்த கட்டத்துல ஒருத்தர் என்ன பண்ணுவார்னு என்னால் நிச்சயமா சொல்ல முடியல. துறைக்குள்ளே தான் அது தெரியுமே தவிர வெளி உலகத்துக்கு பொதுவா தெரியாது, தெரிய வராது. ஒரு முன்னாள் படை வீரரின் விதவியான எம்மேல எல்லோரும் கனிவும் இறக்கமும் காட்டினாங்க. சொன்ன அவரது குரலில் கசப்பு இருந்தது. எத்தனையோ பேர் என்னை கல்யாணம் கட்டிக்க முன் வந்தாங்க. ஆனா நான் மறுத்துக்கிட்டே இருந்தேன். எனக்கு அப்படி ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டிருந்தது. மறுபடியும் என்னால ஒருத்தரை நம்ப முடியும்னு எனக்கு தோணல. எஸ், உங்க உணர்வுகள் அப்படித்தான் இருந்திருக்கணும்னு எனக்கு நல்லா புரியுது. அப்புறமா ஒரு சின்ன பையன் மேல எனக்கு காதல் உண்டாயிருந்தது. நான் அலைப்பாஞ்சேன். ஒரு ஆச்சரியமான நிகழ்ச்சி அப்ப நடந்துச்சு. ஒரு மொட்டைக்கடதாசி எனக்கு வந்துச்சு, ஃப்ரெட்ரிக் கிட்ட இருந்து. நான் யாராவது ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேனா அவர் என்னை கொன்னுடுவார்னு ஒரு லெட்டர். ஃப்ரெட்ரிக் கிட்ட இருந்தா? இறந்து விட்ட உங்க கணவர் கிட்ட இருந்தா? எஸ், அஃப்கோர்ஸ். ஆரம்பத்துல எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும், இதெல்லாம் கனவுன்னு தான் நினைச்சேன். இறுதியா நான் என் அப்பா கிட்ட போனேன். அவர் உண்மையை சொன்னார். என் கணவர் சுடப்படல, அவர் தப்பிச்சிருக்கார். ஆனா அப்படி அவர் தப்பிச்சதும் அவருக்கு ஒன்றும் நன்மையை தந்துடல. சில வாரங்கள் போனதும் ஒரு ட்ரெயின் விபத்துல சிக்கிக்கிட்ட அவரோட உடல் ஏனைய பிற உடல்களுடன் அடையாளம் காணப்பட்டிருக்கு. எப்படியோ அவர் செத்துட்டதால உண்மையை என்கிட்ட எடுத்து சொல்லி ஒரு பிரயோஜனமும் ஏற்படாதுன்னு நினைச்ச என் அப்பா சொல்லாமலே வச்சுக்கிட்டார். ஆனா எனக்கு கிடைக்கப்பெற்ற அந்த கடிதம் முழுக்கவும் புதிதான சாத்தியக்கூறுகளை திறந்து விட்டுச்சு. என் கணவர் இன்னமும் உயிரோட தான் இருக்கார் என்பது நிஜம்தானா? இந்த கேள்விக்குள்ள என்னோட அப்பா எத்தனை ஜாக்கிரதையா முடியுமோ அத்தனை ஜாக்கிரதையா இறங்கினார். அப்புறம் விபத்துல சிதைஞ்ச உடல் ஃப்ரெட்ரிக் உடல் தான்னு அனௌன்ஸ் பண்ணார் அப்பா. உடல்ல கொஞ்சம் சிதைவு இருந்திருக்கு, அதனால இரும்பை போல ஸ்தரமா அப்பாவால சொல்ல முடியல. ஆனா அவர் இறந்துட்டாருங்கிறதுல அப்பா நிச்சயமா இருந்தார். அதனால இந்த லெட்டர் வெறும் ஏமாத்து வேலைன்னு சொல்லிட்டார். ஆனா இதே சமாச்சாரம் ஒரு தடவைக்கு மேலே நடந்துச்சு. நான் யாராவது ஒரு ஆம்பளை கிட்ட நெருக்கமா இருக்கிறது போல நிலைமை வந்தா எனக்கு ஒரு கடிதம் வந்து பயமுறுத்தும். உங்க கணவன் ஹேண்ட் ரைட்டிங்லையா? அவர் மெதுவாய் சொன்னார். பதில் சொல்றது கஷ்டம். அவர் லெட்டர்ஸ் எதுவும் என்கிட்ட இல்லை. என் ஞாபக சக்தி ஒண்ணுதான் இதுக்கு துணை. உங்க 2 பேருக்கு மட்டுமே தெரிஞ்ச ஸ்பெஷல் வார்த்தைகள் எதுவும் கடிதங்கள்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கா? நோ, எங்க 2 பேருக்கு மட்டுமே தெரிஞ்ச செல்ல பெயர்கள் உண்டு. அது ஏதாவது பயன்படுத்தப்பட்டிருந்தால் உன் கேள்விக்கு என்னால நிச்சயமா பதில் தர முடியும். எஸ் என்றேன் நான் சிந்தனையாய். விசித்திரமா இருக்கு. இதனால ஒருவேளை இது உங்க கணவர் பண்ணியிருக்க மாட்டாரோன்னு தோணுது. வேறு யாராவது இருக்க முடியுமா? ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஃப்ரெட்ரிக்கு ஒரு தம்பி இருந்தான். எங்க கல்யாணத்தின் போது அவன் சின்ன பையன், 10-12 வயசு இருக்கும். அப்ப அவன் ஃப்ரெட்ரிக்க ரொம்ப ஆராதனை பண்ணுவான். இவரும் அவன் மேல பாசமா இருந்தார். வில்லியம் அவனோட பேரு. அவனுக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியாது. தன் சகோதரன் மேல வச்சிருந்த தீராத அன்புனால அவரோட மரணத்துக்கு காரணம் நான் தான் எனும் எண்ணத்திலேயே அவன் வளர்ந்திருக்கும் சாத்தியக்கூறு இருக்கு. என் மேல அவனுக்கு எப்பவுமே பொறாம இருக்கு. அதனால இப்படி ஒரு தண்டனை திட்டத்தை அவன் உபயோகப்படுத்தியிருக்கலாம். இது சாத்தியமே என்றேன் நான். ஒரு ஷாக் உருவாகிட்டா ஒரு விஷயத்த மறக்கவே மறக்காம குழந்தைங்க நினைவு வச்சிருப்பது ஒரு ஆச்சரியமான உளவியல். எனக்கும் தெரியும், பழிவாங்கத்தான் தன் வாழ்க்கை முழுசையும் அவன் அர்ப்பணிச்சிட்டான் போல. ப்ளீஸ் கண்டினியூ பண்ணுங்க. மேற்கொண்டு சொல்ல எதுவும் இல்லை. நான் எரிக்க 3 வருஷங்களுக்கு முன்னாடி சந்திச்சேன். கல்யாணமே பண்ணிக்கூடாதுன்னு இருந்தவனா எரிக்க எண்ணத்தை நான் மாற்றிக்கும்படி பண்ணார். எங்க திருமண நாள் வரைக்கும் மற்றும் ஒரு அச்சுறுத்தம் கடிதத்துக்காக நான் காத்திருந்தேன். ஒண்ணுமே வரல. எனவே லெட்டர்ஸ் எழுதிட்டு இருந்த அந்த ஆசாமி ஒன்று செத்து போயிருக்கணும், இல்லை இந்த கொடூர விளையாட்டுல போர் அடிச்சு போயிருக்கணும்னு நான் நினைச்சுக்கிட்டேன். ஆனா எங்க கல்யாணம் முடிஞ்ச 2 நாள் கழிச்சு எனக்கு இது வந்துச்சு. அவருக்கு பக்கத்தில் இருந்த டேபிளின் மேல் ஒரு தட்டினை திறந்து ஒரு லெட்டரை எடுத்து என்னிடம் தந்தார். அதிலிருந்த இங்க் சற்றே மங்கி இருந்தது. முன்னோக்கி வளைந்த ஸ்டைலில் ஒரு பெண் கையெழுத்து போல அது அமைந்திருந்தது. நீ மதிக்கல, இப்போ நீ தப்பிக்க முடியாது. நீ ஃப்ரெட்ரிக்க போஸ்னருடைய மனைவியா மட்டும்தான் இருக்கணும். நீ சாகணும். நான் பயந்தேன், ஆனா ரொம்ப இல்லை. எரிக்குடன் இருக்கிறது எனக்கு பாதுகாப்பா உணர வச்சுது. அப்புறம் 1 மாசம் கழிச்சு 2வது கடிதமும் எனக்கு வந்துச்சு. நான் மறக்கல, திட்டங்கள் போட்டுட்டு இருக்கேன். நீ சாகணும். ஏன் நீ நான் சொன்னதை மீறின? இதெல்லாம் உங்க கணவருக்கு தெரியுமா? மிஸ்ஸஸ் லைட்னர் மெதுவாய் பதில் தரலானார். நான் பயமுறுத்தப்படுறேன்னு அவருக்கு தெரியும். 2வது லெட்டர் வந்தபோது அவர்கிட்ட நான் 2 லெட்டர்ஸையுமே காட்டினேன். இந்த முழு பிஸ்னஸுமே வெறும் மிரட்டல் தான் அவரால் நினைக்க முடிஞ்சுது.
என் கணவர் உயிரோட இருக்காருன்னு யாரோ என்னை பிளாக்மெயில் பண்ண நினைக்கிறாங்கன்னு அவர் முடிவு பண்ணிட்டார். இங்கு சற்று நிறுத்தி கொண்டு விட்டு பின் தொடர்ந்தார். 2வது கடுதாசி வந்த ஓரிரு தினங்கள்ல கேஸ் விபத்து ஒண்ணுல இருந்து மயிரிழ 2 பேரும் தப்பிச்சோம். நாங்க ஆழ்ந்து தூங்கிட்ட பிறகு யாரோ எங்க அபார்ட்மெண்ட்டுக்குள்ள நுழைஞ்சு கேஸை திருகி விட்டுருக்காங்க. அதிர்ஷ்டவசமா நான் எழுந்து கேஸ் வாசனையை பிடிச்சிட்டேன். நரம்பு திருகி போயிட்டேனா பயம். அப்பதான் நான் எரிக்கிட்ட இத்தனை வருஷமா நான் எந்த அளவுக்கு பயந்துட்டு இருக்கேங்கிறத சொன்னேன். அந்த பைத்தியக்காரன் என்னை கொல்லாம விட மாட்டான்னு தீர்மானமும் பண்ணிக்கிட்டேன். இந்த நிகழ்விலிருந்து தான் இதெல்லாம் ஃப்ரெட்ரிக் வேலையேன்னு நான் நினைக்க ஆரம்பிச்சேன்னு சொல்லலாம். அவருடைய ஜென்டில் தனத்துக்கு பின்னால மறைவா எப்பவுமே ஒரு குரூரம் இருந்திருக்கு. அப்ப கூட எரிக்கேன அளவுக்கு அலறலன்னு தான் சொல்லுவேன். போலீஸ்கிட்ட போயிடலாம்னு சொன்னார். நேச்சுரலி நான் அதுக்கு எப்படி ஒத்துக்க முடியும்? கடைசியில அவரோட நானும் இங்க உடன் வரதா தீர்மானம் பண்ணிக்கிட்டோம். எங்க திட்டத்தை நிறைவேற்றணும். எல்லாம் நல்லா முடிஞ்சுது. எல்லாம் இனிமே நல்லா ஆகிடும் நான் ஸ்திரமா நம்பினேன். எங்களுக்கும் எங்க எதிரிக்கும் இடையே பூமி பந்தின் பாதி பகுதி அல்லவா தடையா நிக்குது. இதுக்கெல்லாம் அப்புறமா ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி கடுதாசி ஒன்று வந்துச்சு எனக்கு. ஒரு ஈராக் ஸ்டாம்ப் போட்டப்பட்டு என்கிட்ட 3வது லெட்டர் தந்தார் அவர். நீ தப்பிச்சிடலாம்னு நினைச்சிட்டு இருக்க. உன் நினைப்பு தப்பு. என்னை ஏமாத்திட்டு நீ வாழ்ந்துட முடியாது. இதையே தான் நான் எப்பவுமே உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். மரணம் நெருங்கிட்டு இருக்கு. இப்போ 1 வாரத்துக்கு முன்னாடி இதோ இது ஜஸ்ட் இந்த டேபிள் அப்படியே கிடந்துச்சு. இது தபால்ல வரல. நான் வந்து சேர்ந்துட்டேன். என்னை பார்த்து இப்போது கண்ணகலா ஆனார் அவர். பாத்தீங்களா? எல்லாம் புரியுதா? விளங்குதா? அவன் என்னை கொல்ல போறான். அந்த ஃபெட்ரிக்கா இருக்கலாம், லிட்டில் வில்லியமா இருக்கலாம், ஆனால் அவன் என்ன கொல்ல போறான். அவர் குரல் நடுநடுங்கி போனது. நான் அவரது மணிக்கட்டை பிடித்தேன். என்றேன் எச்சரிக்கும் விதமாய். இதுக்கெல்லாம் வழி தராதீங்க, நாங்க உங்களை கவனிச்சுக்கிறோம். நான் தந்த தைரியத்தால் அவர் முகத்தில் வண்ணம் கூடியது. எஸ், இப்போ பரவாயில்ல. ஆனா உன் நர்ஸ், நான் ஏன் இப்படி இந்த நிலையில இருக்கேன்னு புரியுதா? அந்த ஆள் ஜன்னல் வழியா பார்த்துட்டு இருந்ததை பார்த்ததும் நான் நினைச்சேன் அவன் வந்துட்டான். நீ இங்க வந்து சேர்ந்த போது கூட நான் சந்தேகப்பட்டேன். உன்னை நீதான் மாறு வேஷத்துல வந்திருக்கும் அந்த ஆளோன்னு. என்ன ஒரு ஐடியா! ஓ, உனக்கே அது தெரியுது இது முட்டாள்தனம்னு. ஆனா ஒருவேளை நீ அவரோட கூட்டு வச்சிருக்க ஒருத்தியா இருக்கலாமே, ஹாஸ்பிட்டல் நர்ஸா இல்லாம. கொஞ்சம் நிறுத்துறீங்களா? என்ன ஒரு முட்டாள்தனம்! எஸ், இருக்கலாம். என் மூளை முட்டாள்தனத்தை எல்லாம் தாண்டி எங்கேயோ ஓடிட்டு இருக்கு. திடீரென்று தோன்றிய ஒரு எண்ணத்தால் நான் சொன்னேன். உங்களால உங்களுடைய ஹஸ்பண்டை அடையாளம் காண முடியும்னு நினைக்கிறேன். என்ன? அவர் மெதுவாய் பதிலளித்தார். அப்படி முடியுமான்னு கூட என்னால சொல்ல முடியல. 15 வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்தது. அவர் முகத்தை என்னால அடையாளம் காண முடியாம போகலாம். பிறகு அவர் நடுங்கினார். ஒரு நாள் நான் அதை பார்த்தேன். ஆனா அது ஒரு ஸ்மரணையற்ற முகம். ஜன்னல்ல டப்பு டப்புன்னு ஓசை. அப்புறம் நான் ஒரு முகத்தை பார்த்தேன். ஜன்னல் திட்டுல வெளிரி பயங்கரமா செத்த கலையோட. நான் அலர்னேன். அப்புறமா எல்லோரும் அங்க ஒண்ணுமே இல்லைன்னாங்க. எனக்கு மிஸ்ஸஸ் மெர்குடா சொன்ன கதை நினைவுக்கு வந்தது. ஒரு வேலை என்று ஆரம்பித்த நான், அதை கனவுல பார்த்துக்கலாம்னு உங்களுக்கு தோணலையா என கேட்டேன். நிச்சயமா அப்படிலாம் கிடையாது. ஆனா என்னால நிச்சயமாக்க முடியல. இதை போன்ற ஒரு சூழ்நிலையில இதை போன்ற ஒரு தீக்கனா சாத்தியம்தான். அத வீழ்ச்சிருக்க நிறையில பார்த்த நிஜமா எடுத்துக்கொள்வதும் கூட சாத்தியமே. இருந்தாலும் நான் என் பேஷண்ட்டுகளை எப்போதுமே மறுத்து பேசுறது கிடையாது. மிஸ்ஸஸ் லைட்னரை என்னால முடிஞ்ச அளவுக்கு ஆஸ்வாசப்படுத்திட்டு யாராவது அந்நியன் அக்கம் பக்கத்துல வந்தா அந்த தகவல் நிச்சயமா நமக்கு உடனடியா கிடைச்சிடும்னு குறிப்பிட்டேன். அவரை நிம்மதியாக்கிட்டு கிளம்பியதாய்த்தான் நான் நினைக்கிறேன். அப்புறம் டாக்டர் லைட்னர் தேடி போய் எங்களுக்குள் நடந்த உரையாடலை அவர்கிட்ட சொன்னேன். உங்ககிட்ட அவர் சொன்னதுல எனக்கு சந்தோஷம் என்றார் அவர் சிம்பிளாய். இதெல்லாம் என்ன அளவுக்கு அதிகமா கவலையடைய வச்சிருக்கு. டப் டப் ஜன்னல் ஓசை, அங்கே திட்ல தெரிஞ்ச முகம், இதெல்லாம் அவ பக்கத்து கற்பனைகள். இதையெல்லாம் தீர்த்து வைக்க என்ன பண்றதுன்னு தான் தெரியாம அல்லாடிக்கிட்டு இருந்தேன். இந்த முழு சமாச்சாரம் பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் குரலில் இருந்த பாவத்தினை என்னால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை. ஆனால் கேள்விக்கு உகந்த பதிலை தந்தேன். இந்த கடிதங்கள் எல்லாம் வெறும் ஏய்க்கிற விளையாட்டா இருக்கலாம். எஸ், இப்படி இருக்கலாம். ஆனா நாம இப்ப என்ன பண்றது? இதெல்லாம் அவளை பைத்தியமால ஆக்கிட்டு இருக்கு. என்ன சிந்திக்கிறதுன்னு கூட எனக்கு தெரியல நர்ஸ். எனக்கும் தான். இதுல ஒரு பொண்ணு ஈடுபட்டிருக்கலாம்னு எனக்கு தோணுது. அந்த லெட்டர்ஸ்ல ஒரு பெண்மையோட சாயல் இருந்துச்சு. மிஸ்ஸஸ் மெர்குடாஸ் என் மூளையின் பின்னணியில் காரணமாய் வந்தார். மிஸ்ஸஸ் லைட்டரின் முதல் கல்யாணம் பற்றிய நிஜங்களை அவள் எப்படியோ தெரிந்து கொண்டு விட்டாள் என்று வைத்துக் கொண்டாள். மற்றொரு பெண்ணை பயமுறுத்தி பார்க்கும் அவருடைய குதூகலத்தை செயல்படுத்தி இருப்பாள் தானே.
இப்படிப்பட்ட ஒன்றினை போய் டாக்டர் லைட்டனிடம் ஆலோசிக்க எனக்கு பிடிக்கல. சொல்லப்படும் சங்கதிகளை மக்கள் அப்படி அர்த்தப்படுத்திக்குவாங்கன்னு சொல்லவே முடியாது. ஓ வெல் என்று சிறு உற்சாகம் கலந்து ஆரம்பித்த நான், நல்லதே நடக்கும்னு எதிர்பார்ப்போம் என்றேன். இது பத்தி ஒருத்தர்கிட்ட பேசிட்டதால மிஸ்ஸஸ் லைட்னர் சந்தோஷமாகிட்ட மாதிரி தான் தோணுது. மனம் விட்டு சொல்லிடுறது பல சமயங்கள்ல உதவிகரமா அமையும் தெரியுமா? மூடி மூடி எல்லாத்தையும் மனசுக்குள்ள வச்சுக்கிறது தான் நரம்பு அதிர்வுக்கே காரணம். அவ உங்ககிட்ட சொன்னதுல எனக்கு சந்தோஷம் என்றார் மீண்டும். இது ஒரு நல்ல அறிகுறி. இது அவ உங்களை விரும்புறா நம்புறாங்கிறத காட்டுது. லோக்கல் போலீசிடம் இது பற்றி அவர் பேசியிருக்கிறாரா என்று கேட்க எனக்கு நாக்கு நுனி வரை வார்த்தைகள் வந்தன. அப்படி நான் பண்ணாதது நல்லதே என்று பிறகு நான் சந்தோஷப்பட்டேன். ஏனென்றால் இதுதான் நடந்தது. மறுநாள் வேலையாட்களுக்கு தர வேண்டிய சம்பளத்தை எடுத்து வர ஹஸ்னி வரை போனான் கோல்மேன். தபாலில் சேர்ப்பதற்காக எங்களுடைய கடிதங்கள் அனைத்தையும் அவன் கூடவே எடுத்து போனான். எழுதப்படும் கடிதங்கள் டைனிங் அறை ஜன்னல் திட்டில் வைக்கப்பட்டிருக்கும். ஒரு மரப்பெட்டியில் போடப்படும். அன்றிரவு அவற்றை எடுத்து அடுக்கி ரப்பர் பேண்ட் போட்டுக் கொண்டிருந்தான் அவன். திடீரென்று ஒரு கத்தலை வெளியிட்டான் அவன். என்ன என்ன என்றேன் நான். முகத்தில் கடுகு வெடிக்க ஒரு கடிதத்தை தூக்கி பிடித்தான் அவன். இது நம்முடைய லவ்லி லூயிஸ் உடையது. அவங்க நிஜமாவே பைத்தியமாயிட்டு இருக்காங்க. 42வது தெரு, பாரிஸ், பிரான்ஸ் என்ற முகவரியில் இருக்கும் யாருக்கோ அட்ரஸ் எழுதியிருக்காங்க. இது சரியான முகவரியா எனக்கு தோணல. உங்களுக்கு இந்த அட்ரஸோட அர்த்தம் என்னன்னு அவங்க கிட்ட போய் கேட்டு வர முடியுமா? நான் அதை எடுத்துக்கொண்டு மிஸ்ஸஸ் லைட்டனிடம் ஓடினேன். அவரும் அதை சீர்படுத்தினார். அதுதான் மிஸ்ஸஸ் லைட்னரின் கையெழுத்தினை நான் முதலாய் பார்ப்பது. இக்கையெழுத்து எங்கேயோ பார்த்திருக்கிறோமே என்று எனக்குள் நான் வியந்து கொண்டிருந்தேன். அந்த கையெழுத்து அல்லை அதை போன்ற கையெழுத்து எனக்கு மிகவும் பிரபலமானதாய் பட்டது. நடுநிசி வரை எனக்கு விடை கிடைக்கவில்லை. நானும் முக்கியத்துவம் தரவில்லை. ஆனால் நடுராத்திரி என்னை தூக்கி வாரி போட்டு விடை கிடைத்தது. இந்த எழுத்துக்கள் சற்று பெரியவை மற்றும் நடுக்கம் உள்ளவை என்பதை தவிர இக்கையெழுத்து வந்திருந்த மொட்டை கடுதாசிகளில் இருந்த கையெழுத்துகளுடன் அசாதாரணமாய் ஒத்துப்போனது. புது புது ஐடியாக்கள் என் மூளைக்குள் வெட்டின. மிஸ்ஸஸ் லைட்னர் தான் அந்த மொட்டை கடுதாசிகளை தனக்குத்தானே எழுதி கொண்டுள்ளாரா? டாக்டர் லைட்னர் இந்த நிஜத்தின் மீது பாதி சந்தேகத்தில் இருக்கிறாரா? தொடரும்.